நேர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு விக்னேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. இப்ப பார்த்தோம்னா கருத்து கணிப்பு வந்திருக்கு. தேர்தல் நெருங்கி நிறைய கருத்து கணிப்புகள் வரும் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்த அந்த கருத்து கணிப்பை நம்ம பார்க்கும்போது மோடி 3.0 அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. அதே சமயம் காங்கிரசுக்கு மிக குறைவான இடங்கள் தான் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் அதிரி புதிரி அரசியல் தான் அப்படிங்கிறத அவங்க குறிப்பா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் ஜெனரலா செட் ஆயிருக்கும். சவுத் இந்தியா பிஜேபி ஃப்ரீ, சவுத் இந்தியால பிஜேபி எந்த விதமான தாக்கமும் ஏற்படுத்தல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஷாக் ஆனது பாத்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்புலயே சவுத் இந்தியால இருந்து ஒரு கணிசமான சீட் பாஜகவுக்கு செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்க. பட் இதுல ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. 2019 டேட்டாவை நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலே இது ஒன்றும் புதுசான விஷயம் இல்லை. 2019லயே எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் படி பாத்தீங்கன்னாலே பிஜேபி தான் தென் இந்தியாவில அதிகப்படியான பாராளுமன்ற தொகுதிகளை வைத்துக் கொண்டிருக்கும் கட்சி. டிஎம்கே 23 வச்சிருக்காங்க. இவங்க ஒய்எஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க கட்சியும் 23ல தான் மெயின்டைன் ஆறாங்க. காங்கிரஸ் 26 மெயின்டைன் ஆறாங்க. வேற பாஜக பாத்தீங்கன்னா கர்நாடகால 25 பிளஸ் தெலங்கானால 4, 29 சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவலா பாஜக தான் தென் இந்தியாவிலையும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 2019 டேட்டா படியா இருக்கு. அதே ஒரு இதுதான் ரிப்பீட் ஆகும் அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவங்க இன்ஃபேக்ட் கர்நாடகால 4 சீட் கம்மி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளே ஜி இதுல நம்ம பேசியிருந்த போதே நான் அப்பயே சொல்லியிருந்தேன், பாஜக கர்நாடகாவில் தோல்வி அடைந்திருந்தாலும் அதே கர்நாடகாவில் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதே நல்ல தேர்தல் நடந்தா கூட அவங்க மோடின்னு வாக்களிக்கும் போது கர்நாடக மக்களே வித்தியாசமா தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இதே 2018, 19 உதாரணம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இல்லம்மா, இப்ப 2023 எலெக்ஷன் படியும் நான் அதே தான் சொல்றேன். கர்நாடகாவில் காங்கிரஸ் மாநில அளவுல ஆட்சி அமைத்திருந்தாலும் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது அங்க நெசசிட்டியே டிஃபரெண்டா தான் பாக்குறாங்க மக்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த முறை ஒரு வெறுப்பு இருந்தது ஆளும் பாஜக கட்சி மீது. பல குற்றச்சாட்டுகள், அது ஊழலாக இருக்கலாம், சரியாக நிர்வாகம் இல்லை அப்படின்னு இருக்கலாம், பல குற்றச்சாட்டுகள். அங்க காங்கிரஸுக்கு ஒரு ஆதரவான நிலை தான் இந்த தேர்தலில் விதிச்சு காங்கிரஸ் மெஜாரிட்டியான வெற்றி பெற்றுச்சு. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது அந்த ஓட்டிங் பேட்டர்னே கர்நாடகாலே ஷிஃப்ட் ஆகிறத பாக்குறோம். இந்த முறையும் நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியும் 28 தொகுதிகள்ல பெருவாரியான தொகுதிகள், 20க்கு மேற்பட்ட தொகுதிகள் பாஜக வலுவாகவே இருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் கர்நாடகா, தென் இந்தியால எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்த்தா முக்கியமா அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் தெலுங்கானா மட்டும்தான். ஏன்னா கேரளால பொறுத்த வரைக்கும் அவங்க கன்சிஸ்டன்ஸா ஓட் பர்சன்டேஜ் 15-20 வரைக்குமே வேரியேஷனோட காமிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அந்த சீட்டா அது நம்ம கன்வெர்ட் ஆன மாதிரி பார்க்கல. சோ இந்த முறையும் கேரளா நம்ம அவாய்ட் பண்ணலாம்னு பாக்குறோம். அண்ட் ஒன் திங் இன்ட்ரெஸ்டிங் டு நோ, அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எந்த விதமான ஸ்டாண்ட் கேரளா மாநிலத்தை எடுக்க போறாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே ஒரு புரியாத புதிரா இருக்குது. அதை பிஜேபி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணணும் தான் பார்க்கலாம். தெலங்கானா பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர், இன்னாள் முதல்வர், 2 முதல்வர் கேண்டிடேட்டையும் அவங்களோட சொந்த தொகுதியிலே தோக்கடிச்ச ஒரு மனதைரியத்தோட பிஜேபி அதை வச்சு இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் கேப்சர் பண்ணலாம். 4 சீட்டுன்றதை ஒரு 8 சீட்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு வேட்கையோட வேலை செய்யறது நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தெலங்கானா அண்ட் கர்நாடகா, இந்த இடத்துல விக்னேஷ், இந்த தெலுங்கானால அது சாத்தியமா? ஏன்னா இப்போ இதுல சட்டசபை தேர்தல் நடந்தது, அதுல காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி. பாஜக சீட்டுல கொஞ்சம் முன்னேறி வந்திருந்தா கூட அவ்வளவு தூரம் அங்க உங்களுக்கு பேஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப கர்நாடகால மாதிரி, அதாவது சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ்க்கு போடுவாங்க, ஆனா பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது பிஜேபி ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்கங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த டாக்டிக்ஸ் தெலுங்கானால ஒர்க் அவுட் ஆகும் நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, நிச்சயமாக தெலுங்கானால அப்படி அந்த அளவுக்கு காங்கிரஸ் ஓரம் கட்டிட்டு பிஜேபி ஜெயிக்க முடியாது. அவங்க ஆல்ரெடி 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 17 தொகுதி தெலுங்கானாலுக்கு 4 ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க. அது 4மே இத்தனைக்கும் அதுல அப்போதைய முதல்வராக இருந்த கேசிஆர் அவர்களோட மகள் தொகுதியும் ஒன்று, அவங்களையும் தோக்கடிச்சு ஜெயிச்சது. சோ அந்த 4 தொகுதியை நிச்சயமாக நம்ம கைப்பற்ற வேண்டும். இன்னும் கூடுதலாக எவ்வளவு தொகுதி வேணும், 4ன்றது 8 மாத்திரத்துக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. 8ன்னு வந்தாலே அங்க செழிப்பாயிடுது ஆயிடுது. காங்கிரஸ் கிட்டத்தட்ட அவங்க தான் செகண்ட் லெவல் கட்சின்ற அளவுக்கு ஆயிடுது. அதை அவங்க டார்கெட் பண்ணி பண்றாங்க. பட்
ஆளும் கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் தான் அங்க லீடாக இருக்கும். கேசிஆர் இந்த முறையும் மீண்டும் 2வது இடத்துக்கு தான் வருவாரு அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் சொல்றேன், கர்நாடகா தெலுங்கானாவை தவிர்த்து மீதி 3 மாநிலங்களும் நம்ம வந்து ஓட் பர்சன்டேஜை காமிச்சா மட்டும் போதும். ஏன்னா அது 2029 எலெக்ஷன்ல நம்ம வந்து பாத்துக்கலாம். இப்பயே ஓட் பர்சன்டேஜ் வாங்கி நம்ம ஒரு பேஸ் செட் பண்ணிட்டோம்னா 2029 இந்த 3 மாநிலங்களும் நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு வரும்ன்றதுதான் அவங்களோட தொலைநோக்கு பார்வையா இருக்குமே தவிர சீட்ஸ் அப்படின்னு பாக்குறது இந்த 2 மாநிலம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரி, இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிற முக்கியமான இடத்துக்கு வர்றோம். நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி பாஜக, இதுதான் வந்து கிண்டல் பண்ணாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ அந்த கருத்து கணிப்புல வரும்போது அவங்களுக்கு கொடுத்த அந்த சதவீதம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. அதாவது 20.4% ஓட்டுக்களை அள்ளும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல அதை நேரேட் பண்ணி கொண்டுட்டு போறாங்களா? இல்லாதத இருக்கு இப்படிதான் அப்படிங்கும் போது, இப்ப அதிமுக கூட்டணி இல்ல, அங்க அதிமுக வாக்காளர்களுடைய மனநிலையை மாத்துற மாதிரி ஒரு நேரேட்டிவா இதை நம்ம கொண்டு போற மாதிரி பார்க்கலாமா, இல்ல இது உண்மை இருக்குமா? இல்ல, ஆக்சுவலா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த 3 கட்சிக்கும் 3 பெரும்பான்மையான கட்சிக்கும் 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. டிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 60%, 59 பாயிண்ட் சம்திங். அதிமுகக்கு 16 அண்ட் பாஜகவுக்கு 20 கொடுத்தாங்க. 3மே வந்து வேரி ஆகும், கல நிலவரப்படி வேரி ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் 2019 பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஆதரவாளர் இருந்துச்சு. அப்பயே வந்து அவங்க இஃப் ஐம் நாட் ராங் 54% தான் வாங்கியிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த எதிர்ப்பு அலை அப்படின்றத எதிர்கட்சிகள் ரொம்ப போக்கஸ்டா கொண்டு போற சமயத்துல வந்து அந்த 54 அவங்க மெயின்டைன் பண்ணாலே அது பெரிய விஷயமாக தான் இருக்கும். அதற்கும் மீதான ஆதரவு வீசி 60% டச் பண்ணுமா அப்படின்றத நானும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ட் அதிமுகவோட தேர்தல் வரலாற்றிலே வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 96 எலெக்ஷன் வந்து சொல்லலாம். அந்த டைம்ல அவங்க 23% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அதற்கும் மீறி ரொம்ப வர்ஸ்டா போனது வந்து 2019ல. அதுல 19% வாக்கு வங்கி வந்து அதிமுக ப்ரூவ் பண்ணிருச்சு. சோ அதற்கும் கீழே போற அளவுக்கு இப்ப பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது அதிமுக வர்ஸ்டா இருக்குதா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமாக கிடையாது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்னே ஒன்றும் பெருசா அதிமுக பண்ணாத போது எதிர்ப்பலை கிரியேட் ஆகி ஒரு 3% இன்னும் குறையிற அளவுக்கு ஒன்றும் அங்க கிடையாது. இன்ஃபேக்ட் 2019 அப்புறம் 21ல 75 சீட்டோட அதிமுக கூட்டணி வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் பண்ணுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே அந்த 3-4% தான் டிஃபரன்ஸ்ன்ற அளவுக்கு அதிமுக பவுன்ஸ் பேக் ஆச்சு. சோ அங்க 19ல இருந்து 16 குறையும் அப்படின்றதையும் நம்மளால ஏத்துக்க முடியல. பாஜகவை பொறுத்தவரை பாஜக ஜெனரலா அந்த 3% கட்சி அப்படின்னு கிண்டல் பண்ணப்பட்ட கட்சி இந்த மாதிரி ஒரு ஓட் பர்சன்டேஜ்ல மிகவும் பெரிய ஜம்ப் இருக்கும் தான் ஒரு பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்குது. அரசியல் நோக்கத்துல வந்து நம்ம பேசணும்னா 3%ல அவங்க நிக்க மாட்டாங்க. அது 5% மாறலாம், மிஞ்சி போனா 10% வரைக்கும் அவங்க ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கே தவிர அது ஏக்தம் 20% போயிடுமா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மும்முனை போட்டி அப்படின்னு வந்துருச்சுனாலே 33% வாங்குற கட்சி தான் அது ஒரு மிக ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தி வந்து அந்த கட்சிக்கு தான் வரும். 34%. பாஜக வந்து ஒரே தேர்தல் 20% அளவுக்கு ஜம்ப் ஆயிருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அன்இமேஜினபிள் குரோத்தா தான் நம்ம பார்க்க முடியும். பாஜகவுடைய குரோத் நிச்சயமாக இருக்கும். பட் ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணிக்கணும், 5% ஓட் பேங்கை வந்து தனியாக நின்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமகவுக்கு ப்ரூவ் பண்ணார். அந்த முறை ஒருவேளை பாஜக 5%க்கும் மேல வாங்கி அந்த 10 ஒருவேளை டபுள் டிஜிட் நம்பரை டச் பண்ணிட்டா அடுத்த முறை பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு எல்லா கட்சிகளும் போட்டி போடும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்க முடியுது. ஏன்னா டிஎம்கேவாலையும் ஆட்சியை கைவிட முடியாது, அதிமுகவும் 10 வருஷம் நம்மளால ஆட்சி இன்னொரு தடவையும் தோற்றணும்னா 10 வருஷம் ஆட்சி இல்லாத போயிடும். சோ 10% ஓட் பேங்க் இருக்கிற ஒரு கட்சியை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் புறம் தள்ளி விட முடியாது அப்படின்றத சாஃப்டான அப்ரோச் 2 கட்சிக்குமே பிஜேபி மேல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் தட் அவங்க டபுள் டிஜிட் டச் பண்ணிட்டாங்கன்னா. இந்த முறை நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு ஜம்ப் இருக்கும், ஒரு பூஸ்ட் இருக்கும்னு நானும் நம்புறேன். பட் அது 20%-ஆக இருக்காது, ஒரு குறிப்பிடத்தக்க எல்லாருமே நோட் பண்ற அளவுக்கான பூஸ்டா இருக்கும். எப்படி நாம் தமிழர் சீமான் வந்து தனித்து நின்று இப்போ வந்து 10% அவர் டார்கெட் பண்ணி நிக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொசிஷனுக்கு பாஜக வரலாம். பாஜக வந்து தன்னை சுற்றியே அரசியல் இயங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சி, அந்த டார்கெட் நோக்கி இப்ப பண்ணின்னு இருக்காங்க. பட் அது 20%-ஆ இருக்கும்ன்றதை நானும் நம்புறேன். அப்ப 2வது இடம் அப்படிங்கறது அதிமுகவுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு, எங்களுடைய கூட்டணிக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. சோ அந்த கூட்டணியை அமைச்சாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எந்த அளவுக்கு மாறும் நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா ஜெனரல் மேக்ஸ்ல வந்து 5+5 = 10 சொல்லலாம். பாலிடிக்ஸ்ல 5+5 50-ஆவும் மாறலாம், இல்ல 5+5 2-ஆவும் மாறலாம். எப்படி வேணாலும் பாலிடிக்ஸ்ல வந்து போகலாம். சோ அகைன் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா மீண்டும் இவர்கள் தொண்டர்களுக்குள்ள அந்த சுமூகமான உறவு ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டால் இவங்க ஜஸ்ட் 20+16 36 மாறுமா, இல்ல அந்த 60 ஓவர் டேக் பண்ணி வருமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது.
அந்த சமயத்துல இவங்க கூட்டணி எடுக்கிற டெசிஷனும் தேர்தல் சமயத்துல மிக முக்கிய பங்காற்றும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப அமித்ஷா வந்து இந்த மாதிரி கதவு திறந்திருக்குன்னு சொன்னா கூட நாங்க கதவை மூடிட்டோம்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிளியரா சொல்லிட்டாங்களே. இப்ப அதிமுக தரப்புல பாஜகவோட இல்ல அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா தேர்தல் இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த முடிவை எடுத்ததுனால இதை நம்ம 2வது இடம் வச்சுட்டா கூட பாஜகவுக்கு நம்ம 20% அவங்க போட்டிருக்காங்க இல்லையா. இப்போ தனித்து பாஜக அடுத்து இதுல வந்து ஓபிஎஸ் உள்ள இது அடுத்து டிடிவி வர்றாரு, அடுத்து கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வர்றாரு. இந்த மாதிரியான கட்சிகள் சேரும் போது எவ்வளவு பலம் ஏதாவது இருக்குமா? இந்த கட்சிகளால இவங்களுக்கு ஏதாவது ஓட் பேங்க் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்களாகட்டும் இல்ல ஏசி சண்முகம் அவர்களாகட்டும் அவங்க எல்லாம் வந்து குறிப்பிட்ட இடத்தில் செல்வாக்கு மிகுந்த ஆளுமை மிகுந்த ஒரு தலைவராக தான் பாக்குறாங்க. இப்போ ஏசி சண்முகம் வந்து வேலூர்ல ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக திருநெல்வேலியில யாரும் ஓட்டு போட போறது இல்ல. அதே மாதிரி கிருஷ்ணசாமி சேர்ந்துட்டாருன்னு உடனே சென்னையில இருக்கிற யாரும் வந்து ஓட்டு போடுறது இல்லை. அந்தந்த இடத்துல ஒரு பலமா மிக்க சமூகமாக இருக்கிறார்கள். சோ பாஜகவோட அப்ரோச் எப்படி பண்ணுதுன்னா ஒன் கான்ஸ்டிடியூன்சி அட் அ டைம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் தனித்தனியாக. ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து ஒரு அலை வீசும், அந்த அலையில 40 ஸ்வீப் பண்ணுன்ற மாதிரி பாக்குறாங்க. வேற பாஜக வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுல இருந்து வந்த வரைக்கும் எல்லாமே லாபம் தான். ஏன்னா நார்த் இந்தியால ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ராங்காவே இருக்கு, வலுவாகவே இருக்கு. பாஜக வர்சஸ் காங்கிரஸ் வர இடத்துல எல்லாம் பாஜக வந்து ரொம்ப வலுவாகவே இருக்கு. சவுத்துல இருந்து நம்மளுக்கு வர வரைக்கும் லாபம் தான் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல சில பல தொகுதிகளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். அந்த தொகுதிகளை மட்டும் கரெக்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு. அதனாலதான் இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கான கூட்டணி சேர்றாங்க. அந்த கூட்டணி சேர்வதால ஒரு அலையாக உருவாக்கி பாஜகவோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகுமான்னு அது கிடையாது. பட் ஒவ்வொரு தொகுதிக்கும் அது இம்பாக்ட். அல்டிமேட்டா ஒரு அலையை உருவாக்கி பாஜக வந்து சென்னையில வந்து 1,00,000 ஓட்டுல தோத்தாலும் கன்னியாகுமரியில வந்து ஒரே ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் பாஜகவுக்கு ஒரு தொகுதி அப்படின்றத ரிசல்ட் காமிக்கும். சோ அந்த மாதிரி தொகுதி ஸ்பெசிபிக்கா கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு தான் அந்த சின்ன சின்ன கூட்டணியை தவிர அது வந்து பெரிய அலையை எல்லாம் நிச்சயமாக உருவாக்காது. ஆனா சில தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப முக்குளத்தோர் வாக்குகள் அப்படிங்கும் போது ஓபிஎஸ்க்கு அவங்க அணிக்குன்னு அந்த பகுதியில சீட்டு கொடுத்தா கூட மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியை சார்ந்த மக்கள் பாஜகவுடைய கூட்டணி அப்படிங்கும் போது ஒரு கொஞ்சமா இருந்தா கூட ஓட் ஷேர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. இதே மாதிரி யாதவ் சமூகம் அப்படின்னா இப்ப ராமநாதபுரத்துல கொடுக்குறாங்க. வேற இடங்கள்ல இருக்கிற யாதவ் சமூகம் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரனால பிஜேபியோட அலைன்ஸ் அப்படிங்கும் போது இந்த மாதிரி இந்த ஷேர் வந்து கொஞ்சமாவது இவங்களுக்கு வராதா? ஏன்னா ஏற்கனவே இப்ப ஏடிஎம்கேவோட பிஜேபி அலைன்ஸ் இருக்கும் போதே 2 பேருமே சொன்னது என்ன? என்னோட ஓட் ஷேர் எல்லாம் பாஜகவுக்கு போனதுனாலதான் அவங்க 4 எம்எல்ஏ. பாஜக அதையும் கொஞ்சம் ஓவராவே சொன்னாங்க. எங்களோட ஓட் ஷேர் போனதுனாலதான் அவங்க 2வது இடம்னாங்க. அப்போ இப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு சின்ன கட்சிகளா இருந்தாலும் இதுல கொஞ்சம் ஓட் ஷேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த வியூகத்தை பாஜக இப்ப வந்து நடத்தணும்னு நினைக்கிறாங்களா? பெரியார் மண்ணில் எவ்வளவு மைன்யூட்டா ஜாதி வாரியாக ஓட்டு ஷிஃப்ட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விதான் மேடம். பட் அகைன் நான் சொல்ற மாதிரி டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து இப்போ இது நவ் ஆர் நெவர் கைண்ட் ஆஃப் ஒரு எலெக்ஷன் தான். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்லயே வந்து அவரோட ஃபேக்டர் அப்படின்றது வந்து சில தொகுதிகளில் இம்பாக்ட் பண்ணியிருந்தாலும் அது லாங் ரன்ல நீங்க கொண்டு வரது கஷ்டம். கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதுதான். அரசியல் வந்து அஸ்தமனம் ஆயிடும் ஒருவேளை இதுல வந்து அவர் பெரிய இம்பாக்ட் பண்ணலன்னா. அந்த ஒரு போக்கஸால குரோத் இருக்கிற கட்சி அது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அவங்களால டிஎம்கேக்கு போக முடியாது. காலமாக டிஎம்கே எதிர்ப்பு அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட இதுவா இருந்தது. சோ இப்போதைக்கு ஆப்ஷன் இல்லாம ஒரு பாஜக சேர்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அது பார்க்கும்போது அது ஓவரால பெரிய அளவுக்கு ஷிஃப்ட் இருக்காதுன்னு தான் மேம் நான் ஒன் செகண்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது தொகுதி வாரியாக ஸ்பெசிபிக் இடத்துல மட்டும்தான் அவங்களால பண்ண முடியுமே தவிர அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி எதுக்கு இருந்தாலும் அவங்க வந்து போடுவாங்க. ஒரு தொகுதியில ஒருவேளை சப்போஸ் பாஜக தான் ஜெயிக்கிற குதிரை அப்படின்னாலும் நேச்சுரலாவே பீப்புளோட திங்கிங் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டலான்னு இருக்கும். அந்த மாதிரி திமுக ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் பிஜேபி வந்து கேப்சர் பண்ணுதுன்னு நினைக்கிறதே தவிர அது அதிமுக கிட்ட இருந்து பர்டிகுலரா ஓட் ஷேர் வந்து வாங்கணும் அப்படின்றது அவங்களோட டார்கெட்டே கிடையாது. மொத்தமா டிஎம்கே எதிர்க்கிற எல்லா வாக்குகளும் நம்ம தான் அது வாங்கணும். இது டிஎம்கே வர்சஸ் பாஜகன்ற களத்தை நம்ம வந்து நிறுவிட்டோம்னா ஈஸியா வந்து ஓட்டு ஸ்பிளிட் ஆயிடும், ஆன்டி டிஎம்கே நம்மளுக்கு வந்துடும் அப்படின்றது அவங்களோட கணக்கே தவிர சின்ன சின்ன லீடர்ஸ் சேர்க்கறது அந்தந்த பகுதிகளை அவற்றை வந்து வலுப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுமே தவிர அது ஓவரால வேவ் அப்படின்றது கிரியேட் ஆகிறது நான் வந்து அதை யோசிக்கிறேன். ஆனா இப்போ இந்த 3 அணி அப்படின்னு உருவாச்சு அப்படின்னு சொன்னா அது திமுகவுக்கு தானே பிளஸ்ஸா போகும்.
ஓட்டுகள் சிதறும், திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் 60% டிஎம்கேக்கு வந்து அவங்க கருத்து கணிப்பு கொடுத்திருக்காங்க. 60% வரலைன்னா கூட அது குறைஞ்சி 50% வந்தாலும் சரி, 40% வந்தாலும் சரி, 35% வந்தாலும் டிஎம்கே தான் இங்க வந்து லீடிங் பார்ட்டியா இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 35% வரவங்க தான் அல்டிமேட்லி வின்னரா வந்து வருவாங்க. சோ இவங்க பிரிஞ்சு இருக்கும் போது அந்த ஓட்டு சிதறல் அப்படின்றது ஆளும் கட்சிக்கு தான் நிச்சயமாக சாதகமாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து கருத்து கணிப்பிலும் பாக்குறோம். முக்கியமாக திமுக வந்து இப்ப ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் அப்படின்றத வந்து எடுக்கிறாங்க. மத்தியில இருக்கிற அரசை வந்து நீக்கணும், அதை எடுத்துட்டு ஐஎன்டிஏ கூட்டணியை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத இவங்களோட ஸ்டாண்டா இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மக்கள் வாக்களிக்க போறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் முக்கியம். இங்க டிஎம்கே ஆதரவு மனநிலை இருக்கா, எதிர்ப்பு மனநிலை இருக்கா அப்படின்னு ஓட்டு போட்டாங்கன்னா ஓட்டிங் பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்கும். இல்ல மோடி தான் வரணும், மோடி வரக்கூடாது அப்படின்னு போட்டா ஓட்டிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். இல்ல மோடி தான் எப்படியும் வரப்போறாரு, நம்மளும் மோடி ஓட்டு போட்டு பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சா அது ஒரு விதமா சேஞ்ச் ஆகும். சோ மக்களோட மைண்ட் செட் கடைசி நேரத்துல எப்படி ஒர்க் ஆக போறது அப்படின்றதுதான் இந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதற்கு விழும் ஒவ்வொரு வாக்குகளும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு விழுந்த வாக்கு அப்படின்னு தான் அவங்க வந்து நிச்சயமாக அது பிரச்சாரம் பண்ண போறாங்க. அது அப்படியே ஆனா ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்றதும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா மோடி நல்லா தான்ப்பா பண்றாரு, ஆனா தமிழ்நாட்டுல பிஜேபி சரியில்லை அப்படின்ட்டு நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. சோ எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஜக இந்த நரேட்டிவ் தான் நிச்சயமாக கொண்டு போகும். பாரத பிரதமர் மோடியோட ஒர்க்கை வந்து தமிழக மக்கள் இத்தனை சதவீதம் பேர் அங்கீகரிச்சிருக்காங்கன்ட்டு. பட் அதே வைப்ரேஷனை எப்படி அது ஸ்டேட் எலெக்ஷனுக்கு கண்டினியூ பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரி, இங்க பார்த்தோம்னா திரும்பவும் நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசணும்னா ஒரு பக்கம் மோடி வேணும் அப்படின்னு பாஜக அவங்களுடைய அணின்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் மோடி வேணாம்னு சொல்லி அவங்களுக்கான அணி இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில அதிமுக எதை சொல்லி எப்படி ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? 2019 ரொம்ப ஈஸியா இருந்துச்சு மேம் அவங்களோட ஸ்டாண்டு. பாரத பிரதமர் மோடி நாங்க ஆதரிக்கிறோம், இதே ஆட்சி கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈஸியான ஸ்டாண்டா தான் இருந்துச்சு. பட் அப்போ வந்து கிளீன் அண்ட் கிளியரா ஆன்டி பிஜேபி வேவ், ஆன்டி ஏடிஎம்கேன்னு சொல்றதோட ஆன்டி பிஜேபி வேவா தான் 2019 நடந்துச்சு. வேற இந்த முறை அதிமுக வந்து எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு லாபகரமான இத்தனை காலமாக அவங்க ஃபாலோ பண்ணி இருக்கிற அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஆன்டி டிஎம்கே எடுத்துன்னு போறதுதான் அந்த கட்சிக்கு பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு 40க்கு 39 வந்து டிஎம்கே வசம் தான் இருக்கு. நீங்க 39 சிங்கங்களும் நாங்க உரிமைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு வருவோம் அப்படின்ட்டு டிஎம்கே என்னெல்லாம் தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்தாங்களோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா, இதெல்லாம் பண்ணீங்களான்னு கேட்டு பிஜேபியை டச் பண்ணாம அப்படியே அரசியல் நகர்த்துறது தான் அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவா இருக்கும். ஏன்னா பிஜேபியை வந்து நீங்க டச் பண்ண பாஜக வந்து அதுக்கு கவுண்டர் கொடுத்துனே இருக்கும். நீங்க வந்து டிஎம்கே கூடவே சண்டை போட முடியாது. நான் அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்றேன். நீங்க பிஜேபியை டச் பண்ணிட்டீங்கன்னா மோடி இதை செஞ்சாரு, மோடி அதை செஞ்சாரு, நீங்க தான் செய்யல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கவுண்டர் வச்சு நிற்பாங்க. இவங்க பிஜேபி கூட சண்டை போடுறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருந்திருக்கும். பட் டிஎம்கே அட்டாக் பண்ணும்போது ஸ்டாலின் எடப்பாடி அப்படின்ற அளவுக்கு ஊடகங்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும். சோ அதிமுக சாமர்த்தியமாக பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 39 எம்பிக்களும் இந்த முறை தமிழகத்திற்கு என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பண்ணலாம். சொல்ல போனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஸ்ட்ராட்டஜியே வந்து அகைன் கிட்டத்தட்ட டிஎம்கே ரூட்லயே வந்து போறாரு. அது ஐ மீன் அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துட்டா ஈஸி அப்படின்னு நினைக்கிறாரு. அது மிகவும் தவறான விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் வந்து ஒரு கட்சி இருக்குது, நீங்க வந்து புதுசா மாற்று என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஜெயலலிதா இந்த வகையில வந்து ரொம்ப சாமர்த்தியமா மூவ் பண்ணுவாங்க. அதாவது பாஜகவுக்கு ஒரு 10% ஓட் பேங்க் வரும்னா கூட அந்த 10%ம் பாஜக எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல, நம்ம அதிமுக ஓட்டு போட்டலாம் அப்படின்னு முன்னாடி நினைப்பாங்க. எல்லா கட்சியும் டிஎம்கேவோட எதிர்த்து ஸ்டாண்டும் பண்ணுவாங்க. பாஜக மாதிரியான கட்சிக்கான தொண்டர்களும் தனக்கு வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஸ்மார்ட்டா வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க. வேற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டைரக்டா டிஎம்கே எடுக்கிற ஸ்டாண்டே எடுத்துட்டா நம்ம வந்து அந்த அலையோட அலையா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போடுறாரு. அது நிச்சயமாக அதிமுகவுக்கு பலன் அளிக்காது. அவங்க யூஸ்வலா ட்ரெடிஷ்னலா பண்ற மாதிரி ஆன்டி டிஎம்கே அப்படின்ற விதத்திலேயே போனாதான் அந்த கட்சிக்கு பலனாக இருக்கும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லா கட்சிகளும் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. ஆனா யாருடையது வெற்றி அடைய போகுது, அது கண்டிப்பா மக்களுடைய கைகள்ல தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி உங்களுடைய கருத்துக்கள். நன்றி. ஹாய் வியூவர்ஸ், மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.